அருமையானவர்களை, இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தை நம்மிடத்திலே கொண்டு வருகிறேன். உபாகமம் 7:14 நான் படிக்கிறேன். சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். அவ்வளவு அருமையான வாக்குத்தத்தம். சகல ஜனங்களை பார்க்கிலும் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஏன்? நாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். பாருங்க, நமக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் சம்மதமே இல்லை, புறஜாதிகளா இருந்தோம். ஆனா இயேசுவின் மூலமாக இன்னைக்கு நாம் தேவனுடைய பிள்ளைகளாய், ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாய் இருக்கிறோம். அப்ப இந்த இஸ்ரவேலர்களுக்குரிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் நம்முடையதாக்கி கொள்ள அது ஒரு சந்தர்ப்பமா இருக்கிறது. எனவே இந்த வசனம் போட்டிருக்கு, சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், சகல ஜனங்களை பார்க்கிலும் நீங்க இருக்கிற பட்டணத்துல சுற்றி பாருங்க, சகல ஜனங்களை பார்க்கிலும் நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க, நான் ஆசீர்வாதமா இருப்பேன். இது வாக்குத்தத்தம். இதை நம்ம கிளைம் பண்ணணும். பாருங்க, ஆண்டவரே நாங்க ஆசீர்வாதமா இருக்கணும். அவங்க நல்லா இருக்காங்க, ஓகே, சந்தோஷம். ஆனா அவங்கள பார்க்கிலும் நான் உண்மை நம்புகிறபடியால் நான் இன்னும் ஆசீர்வாதமா, இன்னும் மேன்மை உள்ளவனா இருக்கேன். ஏன்னா அதுதான் சாட்சி. பாருங்க, மலையின் மேல் உள்ள பட்டணம்னா நம்ம அப்படி இருக்கணும். எனவே நான் சொல்லுகிறேன், நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்க. இதை நம்புங்க. உங்க வாழ்க்கை தரத்தை கர்த்தர் உயர்த்துவார். மலையின் மேல் உள்ள பட்டணமா இருப்பீங்க. அடுத்து போட்டிருக்கு, உங்களுக்குள்ளும் உங்கள் மிருக ஜீவன்களுக்குள்ளும் ஆணிலாகிலும் பெண்ணிலாகிலும் மலடு இருப்பதில்லை. ஆசீர்வாதம் இருக்கு, அடுத்து பெருக்கம் இருக்கிறது. அப்ப உங்களுக்குள்ளும் உங்கள் மிருக ஜீவன்களுக்குள்ளும், அப்ப இந்த மிருக ஜீவன்களை அந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா அசெட்டா இருக்கு, சொத்து. அவ்வளவு ஆடு வச்சிருக்கிறான், அவ்வளவு மாடு வச்சிருக்கான், ஒட்டை வச்சிருக்கான், அவன் பெரிய பணக்காரனா இருப்பான் பாருங்க. அப்ப உங்களுக்குள்ளும் உங்களை சார்ந்த உங்கள் சுதந்திரத்துக்குள்ளும் மலடு இருப்பதில்லை. அப்படின்னா என்ன? பெருக்கத்தை கொடுக்கிற தேவன் நான், உனக்கு பெருக்கம் தான் இருக்கும், பெருக்கம் உன்னுடைய சொத்துரிமை என்று சொல்லுகிறார். அப்ப ஒருவேளை குழந்தை இல்லாம கஷ்டப்பட்டு இருக்கீங்கன்னா இந்த வாக்கு தத்தத்தை கிளைம் பண்ணுங்க. எனக்குள்ள மலடு இருப்பதில்லை, கர்த்தர் என்னை பெருக பண்ணுவார். சொல்லுங்க, குழந்தைகளை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அடுத்து, பிரதர் வாங்குற சம்பளம்லாம் அப்படியே போயிட்டே இஎம்ஐலே, எந்த சொத்தும் வாங்க முடியல, இருக்கிற சொத்தையும் பாதுகாக்கிறது கஷ்டமா இருக்கு. இந்த வசனத்தை சொல்லுங்க, எனக்குள்ளும் என்னுடைய மிருக ஜீவன்களுக்குள்ளும் மலடு இருப்பதில்லை, என்னுடைய சொத்துக்களிலே பெருக்கம் உண்டாயிருக்கும், நான் பெருகுவேன், பெருக்கத்தின் மேல் பெருக்கம் அடைவேன். இயேசுவின் நாமத்திலே சொல்லுங்க, அவர் சொல்லுகிறபடியே ஆகும். ஆமென். அப்ப கர்த்தர் ஆசீர்வாதத்தையும் கொடுத்திருக்கிறாரு, பெருக்கத்தையும் கொடுத்திருக்கிறாரு. அப்ப நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இருக்கிறபடியால் பெருக்கத்தை அனுபவிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். எனவே நீங்க சகல ஜனங்களை பார்க்கிலும் ஆசீர்வாதமா இருப்பீங்க. அதே நேரம் தேவனுடைய பெருக்கத்தை உங்க வாழ்க்கையிலும், உங்களை சார்ந்தவர்களுடைய வாழ்க்கையிலும், உங்களுடைய பொருட்களிலும், உங்கள் சுதந்திரத்திலும் நீங்கள் அந்த பெருக்கத்தை அனுபவிப்பீர்கள். பெருக செய்கிறதே பண்ணிப்பார், பெருக்கத்தை அனுபவிப்பார். நீங்க இன்க்ரீஸ் அனுபவிப்பீங்க, பொருளாதாரத்துல இன்க்ரீஸ் அனுபவிப்பீங்க, புதிய கட்டிடங்களை நீங்க ஓன் பண்ணுவீங்க, புதிய ஆபீஸ் உங்களுக்கு கிடைக்கும். கர்த்தர் இயேசு நாமத்தில் அவர் செய்வார். புதிய இடங்களை நீங்கள் கையகப்படுத்துவீர்கள். ஒருவேளை இடத்திற்காக செபித்து கொண்டிருக்கிறீங்கன்னா கர்த்தர் உங்களோட பார்த்து சொல்றாரு, நீ அதை கையகப்படுத்துவாய். அவன் அது உன்னுடையது என்று சொல்கிறார். தொடர்ந்து கிளைம் பண்ணுங்க, கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஆசீர்வாதம் உண்டு, பெருக்கம் உண்டு இயேசுவின் நாமத்தில். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.